வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டயபெட்டிஸை பற்றி தான். டயபெட்டிஸை பற்றி நிறைய டிப்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சித்தகுரு வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிப் போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ஒரு டிப் சொல்கிறேன், இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ட்ரை பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையும் எல்லோரும் ட்ரை பண்ணிட முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ இப்போ டயபெட்டிஸ் எப்படி வருதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக. ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் டிஸார்டர். நம்ம சாப்பிட்றத வந்து கரெக்ஷன் பண்ணாலே உள்ளே வந்து உருவாகிற குளுக்கோஸ் வந்து குவாலிட்டியான குளுக்கோஸ் உருவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அந்த குவாலிட்டியான குளுக்கோஸை செக் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய இன்சுலின் வந்து செக் பண்ணி இன்சுலினை பேங்க்ரியாஸ் செக் பண்ணி இன்சுலினை செக்ரேட் பண்ணோம். அந்த இன்சுலின் என்ன பண்ணோம், இங்கே குவாலிட்டியாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சேர்த்துரும். இதுதான் ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து ஏன் வந்து இன்சுலின் அங்கே செக்ரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னும்போது, இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து சரியில்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து சரியில்லை. இது செல்களுக்குள்ளே போனால் செல்கள் எல்லாமே வந்து செத்து போயிடும், டேமேஜ் ஆகிடும். அப்படின்றதுனால நேச்சுரலாகவே அது வந்து இன்சுலின் செக்ரேட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமில் வந்து டேப்லெட்டை போட்டு அந்த பேங்க்ரியாஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண வச்சு அது எப்படியாவது நம்ம செக்ரேட் பண்ண வச்சிடறோம். அந்த செக்ரேட் ஆன இன்சுலின் வந்து இந்த குவாலிட்டிலெஸ் குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் சேர்த்துடுது. அதனால தான் நம்மளுக்கு எல்லா செல்களும் செத்து போகிறதாகட்டும், என்ன தான் நம்ம மருந்து எடுத்தாலும் என்ன தான் மெயின்டைன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா டயபெட்டிக் வந்து அது வந்து டேமேஜ் ஆக தான் செய்யுது செல்கள் எல்லாமே. ஸோ இப்போ இதுக்கு வர வழியே இல்லையானா நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாப்பிட்ற முறை நல்லா சூ பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தண்ணி குடித்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து குவாலிட்டியான குளுக்கோஸ் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நாளடைவில் வந்து நம்ம இப்படி ஃபாலோ பண்ண 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 குவாலிட்டியான குளுக்கோஸ் வந்து குவாலிட்டியாக இல்லாத குளுக்கோஸ் செல்களுக்குள்ளே இருக்கிறது வந்து வெளில வரும். ஸோ நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான குளுக்கோஸ் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்ல மென்று சாப்பிட்றோம். நம்ம உடம்பு இந்த பஞ்சபூதங்கள்னால் ஆயிருக்கு இல்லையா, பஞ்சபூதங்களில் வந்து நெருப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கசப்பு டேஸ்ட்டு, மண்ணுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட்டு, அப்புறம் வந்து காற்றுக்குன்னு பார்த்திங்கன்னா காரம் அண்ட் துவர்ப்பு டேஸ்ட்டு, வாட்டர் எனர்ஜிக்கு பார்த்திங்கன்னா நீருக்குன்னு பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட்டு, அப்புறம் வுட் எனர்ஜி ஆகாயத்துக்குன்னு பார்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டு. இதுதான் அந்த பஞ்சபூதங்களுக்கும் உண்டான டேஸ்ட். அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம சமைக்கிறதுல எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து எங்கே போட போகிறோம், வாயில் மென்று வயிற்றுக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு அந்த வயிறுன்றது வந்து ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன் அப்படின்றது வந்து எர்த் எனர்ஜி, மண்ணின் தன்மை கொண்ட எனர்ஜிஸ் இல்லையா. இப்போ இந்த மண்ணின் தன்மை கொண்ட இந்த எனர்ஜிஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான ஃபுட்டை வந்து எப்படி கொடுப்போம், அந்த வயிறுக்கு தேவையான டேஸ்ட் என்ன, ஸ்வீட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பனை வெல்லம் இல்லைனா வந்து நல்ல பியூர் வெல்லம் எனிதிங் ஸ்வீட்டுக்கு நடு நாக்கில் வந்து எர்த்தோட எனர்ஜி இருக்குது, நடு நாக்கில் வச்சுட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து ஜூஸாக கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி ஃபார்மேஷனில் போயிடும், எனர்ஜி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், சாப்பாடை சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3வது வாயில் உங்களுக்கு ஏப்பம் வந்துடுச்சுன்னு வைங்க, அது போதும்னு வயிறு சொல்கிற பாஷை, உடலின் மொழியை வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி, வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஏப்பம் வருதுன்றது என்னென்னா எனக்கு போதும்னு வயிறு சொல்கிற பாஷை. அப்போ அதோடு நிறுத்திடணும். 3வது வாயிலே வா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நம்மளுக்கு தெரியல நம்ம எவ்வளோ சாப்பிட்ணுன்னு, வயிறுக்கு தெரியும் எனக்கு இது போதும்னு சொல்லுது. அப்போ ஒருவேளை நம்ம இவ்வளோ ஒரு பிடி சாதம் சாப்பிட்டோம், இன்னும் கூட பசிக்குது, நீ ஏப்பம் வரலன்னா சாப்பிட்லாம், பசிச்சா உங்களுக்கு சாப்பிட்லாம், பசிக்காமல் பிடிவாதமாக சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து நம்மளுக்கு பசிக்குதுன்னு நம்ம தோணும், ஆனால் ஏப்பம் வந்துடுச்சுன்னா வயிறு போதும்னு சொல்லிடுச்சு, அதோடு நம்ம நிறுத்திடணும். அப்போது முதல்ல வந்து ஸ்வீட் வச்சுக்கிட்டோம், சாப்பிட்டோம், அப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டோம், அப்புறமா வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் முடிக்க முன்னாடி ஒரு கசப்பு, அது வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நெருப்பின் தன்மை வேணும். அப்போ கசப்பு அப்படின்னா ஒரு
இந்த சுண்டைக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, சுண்டைக்காவோ இல்லை சுண்டைக்காய் வத்தலோ இல்லைன்னா வந்து பாவக்காய் இல்லைன்னா பாவக்காய் வத்தல் பொரிச்சது கிடையாது, வெறும் காய வச்சது, இல்லை பச்சையாக கூட பரவாயில்ல. கசப்பு சுவை வந்து நம்ம லாஸ்ட்டில் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டும் லாஸ்ட்டில் கசப்பும் மத்தியில் உணவும் எடுத்துக்கிட்டு அந்த கசப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தண்ணி குடிக்கணும். எல்லாமே மெதுவாக நம்ம செய்யும்போது என்னாகும், ப்ராப்பர் டைஜஷன் ஆகி ப்ராப்பரான குளுக்கோஸ் கிடச்சி தானாக வந்து நம்மளுக்கு இந்த இன்சுலின் செக்ரேட் ஆகி ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்துரும். இதுதான் ப்ராப்பராக வந்து டயபெட்டிக்கை வந்து நார்மல் பண்ணிக்கிற முறை. இன்னொன்று என்ன பண்ணணும், இது மட்டும் போதுமா அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பழைய காலத்து முறைகள் என்னென்னா தாம்பூலம் போடுறது. அப்போ வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு 3த்தையும் போட்டு நம்ம தாம்பூலம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியெல்லாம் ஒரு கைத்துக்கட்டலில் வெளியில் உட்காந்துக்கிட்டு நைட் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து வெத்தலை பாக்கு மடித்து 2 பேரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து பழைய காலத்துலலாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் வயதானவர்கள் முதியோர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இது நடக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக வந்து தாம்பூலம் தரிக்கிறதுக்கு பழகிக்கணும். இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தாம்பூலம் வந்து போடுறதுக்கு வந்து பழகிக்கோங்க. ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு கேள்வி என்ன வேணும், தாம்பூலம் போட்டோன்னா எங்களுக்கு வாயெல்லாம் பல்லெல்லாம் கருத்துடுமே, ரெட் ஆகிடுமே, அசிங்கமாகிடுமே அப்படின்னு கேள்வி வரும். தாம்பூலம் போட்டுட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு வெறும் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ங்க, பேஸ்ட் வச்சு தேய்க்கக்கூடாது. ஸோ வெறும் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு படுத்துக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து ஸ்வீட்டு முதல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், அப்புறம் ஃபுட்டு சாப்பிட்றோம், அப்புறம் கசப்பு சாப்பிட்றோம், நைட் வந்து தாம்பூலம் போடுறோம். இதை சாப்பிட்டு முடிச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து தண்ணி குடிக்கிறோம். இவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ என்கிட்ட பனவெல்லம் நல்லா ஒரிஜினலாக இல்லைப்பா அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு பாதி பேரிச்சம்பழத்தை நல்லா கூழாக்கி வாயில் அந்த அளவுக்கு மெல்லணும், கூழாக்கி நல்லா மென்னுட்டு அதை வந்து நீங்கள் இதில் அதை வந்து மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒன்று நேச்சுரல் ஸ்வீட். நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கும் ஜாங்கிரி, மைசூர் பாக், லட்டு இப்படி கிடையாது நான் சொன்னது. ஸோ பனவெல்லம் இல்லாட்டா பியூர் வெல்லம், அச்சு வெல்லம் கிடையாது, ஒரு பியூர் வெல்லம் இல்லைன்னா கரும்பு ஒரு துளி சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். அதை விட இதெல்லாம் பெஸ்ட்டு இல்லையா, வெல்லம், பனவெல்லம், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம். எதுவுமே கிடைக்கலன்னா பேரிச்சம்பழம், இதில் எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு அப்புறம் கசப்பை சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு நைட்டு படுக்க போகும்போது மட்டும் தாம்பூலம் வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கால்சியமும் குறையாது, எல்லா மினரல்ஸும் சரியாக வரும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ டைஜஸ்டிவும் டிசார்டர்ஸும் சரியாகும், டயபெட்டிக் லெவல்ஸும் நார்மலுக்கு வரும். இதை 48 நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குன்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய போட்டிருக்கேன் நான் டயபெட்டிஸ்க்காக முறைகள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. எது யாருக்கு சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரு மனுஷங்க பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எனக்கு அது கஷ்டம்னா இன்னொன்று பண்ணுங்கள், இன்னொன்று கஷ்டம்னா இன்னொன்று பண்ணுங்கள். அதனால் நிறைய கிட்டத்தட்ட 10 டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நான் டயபெட்டிஸ்க்காக. அதனால் எந்த டிப்ஸ் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து உணவு தானே, இதனால் ஒரு கஷ்டமும் கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம்னா இவ்வளோ கிடையாது, ஒரு சின்ன பீஸ் எடுத்து நாக்கில் வச்சா போதும், ஒரு சாக்லேட் அளவு சின்ன பீஸ், சாக்லேட்லேயே பாதி சாக்லேட் அளவு வச்சாலும் போதும். அந்த ஸ்வீட் போனால் தான் அந்த மண்ணுன்ற சுவைக்கு வந்து அந்த ஸ்வீட் போனால் தான் மண்ணின் தன்மை வந்து நார்மல் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஸ்வீட் கொடுக்குறோம். முதல்ல நான் உனக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு நீ கரெக்டான வேலை செய்ய அப்படின்ற மாதிரி இது பாஷை, நம்ம சொல்லக்கூடிய பாஷை இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஒரு 48 டேஸ் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.